வாசம் செய்யும் ஆவியானவர். ஜீசஸ் ஜீசஸ். இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நன்றி அப்பா சொல்லுங்க. ஆவியானவர் நன்றி அப்பா. ஆவியானவரேன்னு சொல்ல சொல்ல என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தான், அவருடைய பிரசன்னம் தான் ஆவியானவர். ஜீசஸ்னு சொல்லுங்க. அந்த ஜீசஸ் நம்மோட இருக்கிறார். இத அனுபவிக்கிறதா ஆவியானவரோட உறவு. இன்றைக்கு சரீரத்தோட இயேசு இல்ல, மரித்து உயிர்த்து பரலோகம் போய் ஆவியானவராக இயேசு நமக்குள்ள பிரசன்னமா இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. அந்நிய பாஷை பேசுங்க. மாமா கத்தல கரேக பகதரா அபகதரோலோ ரோக பகதரலரா. ஜீசஸ் சொன்னார் கடைசி நாட்கள 14, அந்த யோவான் 14:18 சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, I will not leave you an orphan. நீங்களாம் ஆர்பன்ஸ் இல்லைன்றார். ஆர்பன்ஸ்னா தெரியும், ஆர்பனேஜ்னு சொல்லுவாங்களா. நீ you are not orphan. நான் உங்களிடத்தில் வருவேன். ஆமென். அது எப்ப சொன்னாரு? மரிக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா மரித்து உயிர்த்து வந்தாரா? வந்தார். அதான் பெந்தெகோஸ்தே. ஆமென். ரக்கதல ரக்கபகதுர ஏபகதல ரக்கதா திக்கமகதர வந்திருக்கிறாரு. ஆமென். அதான் பெந்தெகோஸ்தே நாள். ஆமென். இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சொன்னேன் மோகன். ஹalleluya. ஹalleluya. நினைவு கூர்கிறோம். ஆமென். அந்த இயேசு மேல போயிட்டு திரும்ப ஆவியானவராக உள்ள வந்தாரு பாருங்க. ஆமென். அப்பதான் திருச்சபைய பிறந்துச்சுன்னு சொல்றான். ஆமென். இந்த மாதிரி சபைகள் எல்லாம் ஒரு வந்ததுனாலதான் சொல்லுங்க. வந்ததுனாலதான் வருவே. ஆனால் இப்ப வந்து விட்டா. ஆமென். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஜீசஸ் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்படியே முழங்கால் படிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம், அல்லது முழங்கால் படிக்கலாம். ஆல்பர்கபா உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுங்கப்பா. ஆவியானவரே 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 க்ளோரி ஆவியானவரே சேதரஹபரஹதரஹபரே சுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கற்றுத்தாரும் ஆவியானவரே. கற்றுத்தாரும் ஆவியானவரே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே. ஜீசஸ். ஆவியானவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. அப்படியே துதிக்க வை பார்க்கலாம்.
பிரசன்னம் பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படி எங்களுக்காக கொடுக்கப்பட்டவரே, எங்களை திக்கற்றவர்களாக விடாதவரே, எங்களுக்காக ஆண்டவரே வந்திருக்கிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, உம்முடைய ஜனமாய் எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அதுக்கு முந்தின வசனம் 18 தான் அப்படி சொல்றாரு, உங்களை ஆர்ப்பணா விட மாட்டேனா. 14 ஒரு கிளியரா 14 சொல்லுங்க பார்க்கலாம். 14 என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இத சொல்லிட்டு தான் சொல்லுவார். அப்ப அவர் நாமம் சொல்ல சொல்ல என்ன நடக்குது? 16 பாருங்க, நான் பிதாவை என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன். ஆமென். எதை கேட்டாலும், ஆமென், என் நாமத்தில் எதை கேட்டாலும், நாமத்தில் எதை கேட்டாலும், இயேசுவின் நாமம் நீங்கள் சொல்ல சொல்ல, ஆமென், அவர் உங்களோடு இருக்கிறத ஆமென், நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். Glory. 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 இயேசுயா. இயேசுயா. ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா அங்க ராஜா சொல்ல சொல்ல, இயேசு ராஜா எங்க Glory. Glory. இயேசு ராஜா. உட்கார்ந்துக்கங்க நல்லா கிளீனா. அங்க ராஜா இயேசு 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 ராஜா. Baba gadara la raga baka ராஜா. se baga dara la raga baga dara ga ba ha baga dara ga baga இயேசு ராஜா. Yesu raja mama kakala kara shedere gaba baga dara albar baga dara இயேசு ராஜா. தங்க ராஜா. Yesu Yesu இயேசு ராஜா. bless your name. இயேசு. We praise your name. இயேசு ராஜா. We praise your name. Mama இயேசு. இயேசு ராஜா. இயேசு. இயேசு. இயேசு ராஜா. Yesu raja என் நாமத்தில் என் நாமத்தில் நான் உங்களுக்கு செய்வேன். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன். எதை கேட்டாலும் செய்வேன். இயேசுவின் நாமம் எதை கேட்டாலும். Thank you அப்பா. ஆமென். எதை கேட்டாலும் செய்வேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எதை கேட்டாலும். எதை கேட்டாலும். என்னையா நீங்க கேக்குறீங்க? இப்ப கேளுங்க, கை உயர்த்தி வாய் திறந்து கேளுங்க. எதை கேட்டா மாமா காத்தாலா கேளுங்க. அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொன்ன தகப்பன் இப்பொழுது கொடுப்பாராக. உங்கள் தேவைகள் என்ன கேளுங்க. என் நாமத்தில் எதை கேட்டாலும் மாறு கேங்கியாப்பா கேளுங்க. வீட்டுக்குரிய எது எது மனதை அழுத்துது அத சொல்லி துதிங்க, கேளுங்க அப்பா. சத்தபோடு கேளுங்களே. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. ஒன்றையும் குறித்து கலங்காமல் நீங்கள் ஸ்தோத்தரியுங்கள். தேங்க்யூ அப்பா. கேளுங்கள்,
ஸ்தோத்திர பலியிடுங்க. ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. தேங்க்யூ அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நன்றி அப்பா. இயேசு ராஜா எங்க ராஜா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த இடத்துல எதை கேட்க சொல்லுகிறார்? எதை கேட்டாலும் எதை கேட்க சொல்லுகிறார்? நீங்க தான் எனக்கு வேணும், அதான் அர்த்தம். சொல்லுங்க, நீங்க தான். உங்க பிரசன்னம், உங்களுடைய ஆவி. நீங்க சரீரமா வர முடியாது. ஆவியாக வாங்க, எனக்குள்ள வாங்க. உங்க பிரசன்ன அனுபவிக்கணும். இதான் கேட்க சொல்றார். நீங்கள் உங்க தேவையை கேட்டீர்கள், தப்பு இல்ல. ஆனா இந்த இடத்துல எதை கேட்க சொல்லுகிறார்? நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும். நீங்க தான் எனக்கு வேணும். தேங்க்யூ அப்பா. ஒரு குழந்தை தாய் நிக்கிறா, தவப்ப நிக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து ஒரு முட்டாய் இருக்குட்டே, முட்டாய் பெருசா இந்த தாய் பெருசான்னா எதிரா உனக்கு வேணும்? என் தாய் தான் வேணும்பான். அவன் அறியாமலே சொல்லுவான், அம்மா இல்லாம எனக்கு முட்டாய் தேவையில்லை. அம்மா இருந்தா முட்டாயா வரும். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பா தேவையான ஒன்று நீங்க தானே. எடுபடாத நல்ல பங்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேவையான ஒன்று நீங்க தானே. எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. சொல்லுங்க, எடுபடாத நல்ல பங்கு நீங்க தானே. பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. சொல்ல அவருடைய சமூகம் ஆவியானவராக உள்ளவர் நீங்க அனுபவிப்பீங்க. நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. இயேசு ராஜா நேசரே, எல்லாமே நீங்க தானே அப்பா. நேசரே, எல்லாமே நீங்க தானே. எல்லாமே நீங்க தானே. சொல்லுங்க, எல்லாமே நீங்க தானே. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க ராஜா. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஜீசஸ், நீங்க இருக்கையில தேங்க்யூ அப்பா, சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி இசையா. Glory, 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 glory. இசையா
Glory, glory, glory. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you அப்பா. அவர் உள்ள வந்தா நமக்குள்ள சொல்லுங்க. இத அனுபவிக்கத்தான் உங்களை கூட்டி வச்சு துதிக்க வைக்கிறோம். உங்களுக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. நெஞ்சில கேவிச்சு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவராக வந்துட்டார். ஆவியானவராக வந்துட்டார். அதை அனுபவிக்கத்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி கூடுறோம், துதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவிக்கிறவன் ஆமென் அவனுக்கு என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுதுன்னு சொன்னாரா? ஆமென். ஆவியானவர் வரும்போது உங்களுக்கு என்ன உண்டாகுது? பலன் உண்டாகிறது. இந்த பலன் இப்படி காட்டுங்க. பலன் 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 பலன். இந்த பலன் தான் ஓட வைக்குது. ஆமென். அந்த பிரசன்னம் பலன் கொடுக்குது, ஓட வைக்குது. இப்படி காட்டுங்க. ஜீசஸ் ஜீசஸ். சந்தோஷமா கை தட்டுங்க. ஆமென். மாமா மா காத்தாலா கரா கபா கதரா கபா கதரா ரகபா. அதனாலதான் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் சொல்லுங்க. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. எதையும் செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. எதையும் செய்து நான் முடித்திடுவேன். ஆவியானவரே, ஆவியானவரே. வாய் திறந்து பாடுங்க. ஒரு பிரசன்னம். ஆவியானவரே. லெக்கபாகா சேதரேகா ஆவியானவரே. 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ராஜா இந்த நாளில் உங்க பகதரா ஏ பகதரா கபகா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். பலன் உண்டாகுதா? நாளில் உங்க சித்தம் நடத்தி செல்லுமையா. தேங்க்யூ அப்பா. இந்த பலன் வியாதியை விலக்குவதாக, ஆமென். பலவீன விலகுவதாக. ஆமென். நன்றி சொல்லுங்க. இந்த பிரசன்னம் உணர உணரதான் உங்க வாயில இந்த பாஷை உண்டாகும். ஆமென். என்னை அறியாமலே வந்துகிட்டே இருக்கா. இந்த பிரசன்னம் இருக்கும்போது நம்ம அறியாமலே வாயில என்ன உண்டாகுது? பாஷை உண்டாகும். பரவச பேச்சுன்னு சொல்லுவாங்க. பரவச பேச்சு. அந்நிய பாஷை உண்டாகும். ஆமென். அதுக்காக ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருப்பதாக. இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க வாஞ்சிக்கணும். சண்டே வந்துட்டு போய் அதோட போய் விட்டுறக்கூடாது. இந்த பிரசன்னம் காலையில வாஞ்சிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்க பிரசன்னம் சொல்லுங்க. உங்க பிரசன்னம். பிரசன்னம் எப்ப உணர்வீங்க? வசனம். வசனத்தை வசனத்துல கண்ணு போச்சுன்னா பிரசன்னம் வந்துடும். சொல்லுங்க. வசனம் வசனம். பிரசன்னம் 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 வசனம் வசனம். இதுதான் கிறிஸ்தவம். ஆமென். கை தட்டுங்க பாடலாம். glory பாடி முடித்தோன்னு உங்க வாய் ஏதாவது சொல்லணும், துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நிக்கிறவங்களுக்கு பலனா உண்டாகும். நீங்க முன்னுக்கா வாயை மூடிட்டா கதை ஓடும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முன்னாடி உள்ள கூட்டம்லாம் அப்படி துதிச்சிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. அந்நிய பாசை இருந்த சந்தோஷம். இயேசு நாம சொல்லுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த சபை அவருடைய பிரசன்னத்தை ஆவியானவரை
அனுபவிக்கணும் தான் ஆசை. அதுக்கு தான் நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமென். ஆசை தோசை உண்டாகுதா? ஆமென். ஸ்பெஷல் தோசை உங்களுக்கு இன்னைக்கு. ஆமென். எங்க ஆசையெல்லாம் இந்த பிரசன்னத்து மேல ஒரு வாஞ்ச உண்டாகும். ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ரீமா காத்தா லாக்கா ராக்கா பா, அதுவும் அதுல இருக்கு. என்றென்றைக்கு உங்களுடனே கூட. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு ராஜா எதற்காக வந்திருக்கிறார்னா சொல்லுங்க, என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். நான் சொல்றதையெல்லாம் திரும்ப சொல்லுங்க. ஆமென். எனக்கு பலன் உண்டாகும். ஆமென். சொல்லுங்க, என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும் என்னோட கூட 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 கூடயா அள்ளிடுங்க. கூட இருந்தா ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசையா glory 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 பாபா கதர லரக பாகா ஷேகா பாபா ஏகா பாபா பாபா ஏலே ரேகா பா ஓ கா பாகா இயேசையா மாமா மக்கா கூட இருக்கு. கூட இருக்கு. அப்பா இயேசையா Abide with you forever. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் Thank you அப்பா. பாடுவோம் என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென் ஆமென். கைதட்டி நாம் அல்பர்க பகதர லரக பகா இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். சத்துருவ உதைக்கிறேன். கைதட்டி எதிர்க்கிறோம். நாம் பொல்லாத ஆவி. பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அனுபவிக்க முடியாமல் தடுக்கிற பொல்லாத ஆவின்னு சொல்லுங்க. பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு வெளியேற. சபையை விட்டு வெளியேற. ஆமென் சொல்லுங்க. சத்ரு பிரசன்னத்தை அனுபவிக்க தடை பண்ணிக்கணும் இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் எடுக்கிறோம். பொல்லாத ஆவி மேல ஜெயம் எடுக்கிறோம். ஆவி மேல ஜெயம் எடுக்கிறோம். தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. அப்பா. இந்த ஆவியை அனுபவிக்க விடாம தடுக்கிற ஒரு ஆவி பொல்லாத ஆவி. அந்த ஆவிதான் அநேகரை பாதிக்குது. அத விரட்டத்தான் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு இயேசையா ஜீசஸ் 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 பாபா கதரா பாபா கதரா அல்பர் பாபா கதரா ஷேக்கா பகதரா லராக்கா பகதரா இயேசையா காபகதரா ஏபகுதுரோலோரோ காபகதரா ஏபகதரா லாரா காபகதரா லாரா காபா இயேசையா ஷிக்கபகா ஏபகதரா என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும் கூட இருக்கிற சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியாகிய சக்தின்னு சொல்லலாம், சத்தியம்னு சொல்லலாம். சக்தியாக இருக்கிற ஆவியானவர். சக்தியாக இருக்கிற ஆவியானவர். தேற்றரவாளனாக இருக்கிறார். தேற்றரவாளனாக இருக்கிறார். தேற்றுகிறவராக இருக்கிறார். தேற்றுகிறவராக இருக்கிறார். தேற்றுகிறாரா? தேற்றுகிறார். ஹalleluya ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல ஆமென். நான் உங்களை தேற்றுகிறேன். நமக்குள்ள எதற்கு வந்திருக்கிறா? தேற்றுகிறவராக. எவ்வளவு பேர் நம்மை தேற்றினாலும் இவர்தான் உண்மையான தேற்றரவாளர். கம்ஃபர்டர். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? கம்ஃபர்டர்.
helper, helper, counselor, counselor, comforter, comforter, helper, helper, counselor, counselor. பகதரலரகபகா ஸ்ரீதரேகபகதரலரகபா. இன்னொரு முறை அட்வொகேட் இருக்கு. அட்வொகேட் வக்கீலாக இருக்கிறா, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறா, கைடாக இருக்கிறா, இன்டர்செஷன், ஸ்ட்ரெங்தனர், ஸ்டாண்ட் பை. ஹalleluya. Thank you அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். எப்படி தேற்றுகிறார் என்பதற்கு ஒரு ஹalleluya. வசனம் வாசிக்க வாசிக்க தேற்றப்படுவோம், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் சொன்ன சொற்கள் உங்களுக்கு ஆவியும் உயிருமா இருக்கிறது என்று அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல என் மாம்சம் சொல்வார், என் உடலை நீங்கள் உண்ண வேண்டும், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், அப்பம், நான் தான் உணவுன்னு சொல்றாரு. அவர்களால புரிந்து கொள்ள முடியல. அப்ப சொல்றாங்க, உடலை போய் நான் சாப்பிட்றதான்னு பாதி பேர் போயிட்டான், மென்டல் ஆயிட்டாரு இவர் சரியில்லைன்னு சொல்லி. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த எத்தனாவது அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல யோவான்ல 6ஆம் அதிகாரம், ஷீபா பாபா எந்த இடம் மோகன் 6 ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ, நான் எடுத்துறேன். ஆமென். 6:63 பாருங்க. 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் ஒன்று செய்யாது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், வசனம் சொல்லுங்க, வசனம், வசனம், நான் சொல்ற வார்த்தை, அதான் இந்த பைபிள். கை விட்டு தூக்கி காட்டுங்க, பைபிள், பைபிள். ஆல்பர் ஹபாகதரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இது பைபிள், பைபிள். நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க, ஆவியாக இருக்கும், ஆவியாக இருக்கும், ஜீவனாக இருக்கும், ஜீவனாக இருக்கும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசையா ஆவியாக இருக்கும். இதான் ஆவி. ஆமென். ஆவி ஏசையா. ஜீவன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. இப்படித்தான் ஆறுதல் படுத்துகிறார். வசனம் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? ஜீவன் உண்டாகுது, உண்டாகுது. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீங்க. அப்ப ஒருவன் ஹalleluya. அதனாலதான் அநேக முறை நீங்க அநேகர் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. எப்போதுமே கண் முன்னால வசனம் இருந்துகிட்டே இருக்கும், தெரியணும், அதுதான் எங்களுக்கு ஜீவன். நான் கூறிய சொற்கள் உங்களுக்கு ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. அதனாலதான் பேதுரு எங்கேயும் மற்றவரெல்லாம் போனாலும் பேதுரு மட்டும் அவருடைய குரூப்போட இருந்து நாங்க எங்க போவோம், யாரிடம் போவோம்? ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் நீங்க தானே. அப்ப பிரசன்னம் வருகிறது அந்த வார்த்தையால. சொல்லுங்க. ஆமென். பிரசன்னம் எப்படி அனுபவிக்கலாம்? வார்த்தையை தியானிக்க. அதான் சங்கீதம் 1 இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையில தியானமா இருக்கிறவன் பாக்கியவா. சொல்லுங்க, இரவும் பகலும் அவர் வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியமா. அவன் தான் வாய்க்கால் ஓரம் வளர்கிற மரம்.
இலை உதிராத மரம், இலையுதிராத மரம், கனி கொடுக்கும் மரம், கனி கொடுக்கும் மரம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கா. ஆமென். அப்படிதான் இரவும் பகலும், இரவும் பகலும். ரீதரே மரா நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்பா, சேதேரே கபாகா தியானமாக இருக்கிறவன் பாக்கியவா. தானமாக இருக்கிறவன் பாக்கியவான். வார்த்தை தேற்றுகிறது, ஜீவன் தருகிறது, ஆறுதல் கொடுக்கிறது. உதாரணமா ஒரு ஏசாயா 12 போய் சில வசனங்களை எப்படி ஆறுதல் கொடுக்குது, எப்படி இந்த கடந்த வாரத்துல எனக்கு ஆறுதல் கொடுத்தது என்பதை அத சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா. அவருடைய பிரசன்னம் தான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். அவன் ஏசாயா 12 ஹalleluya. ஏசாயா 12 ஹalleluya. எல்லாம் எடுங்க பார்க்கலாம். அது ஏசாயா 12 அப்படியே பார்த்து அதிலுள்ளே வார்த்தை ஆறுதல் படுத்துகிற அந்த வசனம் உங்களை தேற்றுவதாக. ஆமென் சொல்லுங்க. இப்படி வாசிக்கும் போதே அது உங்களுக்குள்ள ஜீவன் கொடுக்கும். எப்படி பாருங்க, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, துதிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன். என்மேல் கோபமா இருந்தி, என்மேல் கோபமா இருந்தி, இப்பொழுது உம்முடைய கோபம் நீங்கிற்று, இப்பொழுது உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர், நீர் என்னை தேற்றுகிறீர். இந்த வார்த்தை அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, ஒரு காலத்துல கோபமா இருந்தீர். ஆமென். சிலுவையில அந்த பாவம் எல்லாம் நீங்கினால கோபமும் நீங்கிருச்சு. கைதடுங்க பார்க்கலாம். கோபம் நீங்கிருச்சு, பாவம் நீங்கிருச்சு, பாவம் நீங்கிருச்சு. அதனால கோபம் நீங்கிருச்சு, கோபம் நீங்கிருச்சு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய பாவம் தேவனை கோபப்படுத்தியது. ஆனா அவரே வந்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்கி அந்த பாவத்தை எல்லாம் தான் மேல போட்டுக்கிட்டு நீ எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பாவத்தை நீக்கினா. ஆமென். லூயா. ஹalleluya. அதனால அவருடைய கோபம் நீங்கிற்று. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 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 கோபம் நீங்கிற்று. ஹalleluya. சிபபா கதரா. Thank you அப்பா. ஓரகா பகதரா லரகா பகா. சேகா பகதரா லரகா பகதரா. ஹalleluya. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் வியாதிகள் நீக்கினீரே. அன்பினாலும் கிருபையினாலும் அல்பர்கபா கதரகபா முடிசூட்டி மகிழ்கின்றே. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கத்தினால் நீக்கினீரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா, இயேசு ராஜா, தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா. எப்படி வார்த்தையால உங்களை தேற்றுகிறாரா? ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கா? ஆமென். அதுலதான் ஜீவன். என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். சொல்லுங்க. நீர் என்னை தேற்றுகிறீர். ஒரு பேரு தேற்றரவாளன் தானே. ஆமென். வசனம் உள்ள போக போக உங்களுக்கு ஆறுதல் உண்டாகுதா? ஆமென். தேற்றரவாளன், வசனம் பிரசன்னமாகும் போது தேற்றப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. தேற்றப்படுகிறீர்கள், ஆறுதல் அடைகிறீர்கள். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும்
ஜீவனுமாய் ஜீவனமா இருக்கின்றது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் கொடுக்குதா? ஆமென். இதனாலதான் அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் பாருங்க, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். இதோ தேவனே என் ரட்சிப்பு. ஆமென். இதோ தேவனே என் பலன், என் ரட்சிப்பு. என் ரட்சிப்பு. கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் பலன், என் கீதம், என் கீதம். அவரே, அவரே எனக்கு ரட்சிப்பு. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜாவை குறித்து 2 முறை அந்த இடத்துல ரட்சிப்பு, ரட்சிப்பு மாணவர். சொல்லுங்க, ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு மாணவர். ரட்சிப்பு மாணவர். யார் அவர்? ஜீசஸ். கை தட்டுங்க. ஜீசஸ். ரட்சிப்பு இயேசையா. ஆகாபா ஷேதர காபாகா காபாகா தாராலா காபாகா தாராலா காபாகா தாரா இயேசையா. ஷேகாபாகா காபாகா தாராலா காபாகா காபாகா தாராலா காபாகா இயேசையா. பாபா பாகா தாராலா பாகா ஏ பாகா தாராலா காபாகா தாராகா பாகா இயேசையா. காபாபா பாபா ஹபாபா பாபா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ரட்சிப்பு என்றால் புரியாது. ஜெயம் கொடுக்கிறவர், அதான். ஆமென். காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். இதோ தேவனே என்னை காப்பாற்றுகிறவர். தேவனே என்னை காப்பாற்று. இயேசுவே என்னை காப்பாற்றுகிறவர். இயேசுவே என்னை காப்பாற்றுகிறவர். அவரே என்னை காப்பாற்றுகிறவர். அவரே என்னை காப்பாற்றுகிறவர். ரட்சிப்புமானவர், ரட்சிப்புமானவர். இந்த பூமியிலே என்னை காப்பாற்றுகிறவர். பூமியிலே என்னை காப்பாற்றுகிறவர். இதனாலதான் காப்பாற்றுவார், காப்பாற்றுவார், இறுதி வரை என்னை காப்பாற்றுவார். இயேசுனா காப்பாற்றுவார், காப்பாற்றுவார், இறுதி வரை என்னை காப்பாற்றுவார். குடும்பத்தை காப்பாற்றுவார், பிள்ளைகளை காப்பாற்றுவார், குடும்பத்தை காப்பாற்றுவார், பிள்ளைகளை காப்பாற்றுவார். ரட்சிப்பானவர், ரட்சிப்பானவர் காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். ரட்சிப்பானவர், ரட்சிப்பானவர் காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். இயேசு ராஜா காப்பாற்றுவார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென், ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா காப்பாற்றுவார். எல்லோரையும் காப்பாற்றுவார். எல்லாரும் காப்பாற்றுவார். ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவார். ஜீசஸ், இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர் தானே. நீரே என் ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். 2ஆம் வசனம் தானே. நீரே என் ரட்சிப்பு, நீரே என் ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்புமானவர். எனக்கு ரட்சிப்புமானவர். நீரே என்னை காப்பாற்றுகிறவர், நீரே என்னை காப்பாற்றுகிறவர், இறுதி வரை இறுதி காப்பாற்றுகிறவர். வரை காப்பாற்றுகிறவர். அப்ப எசையான்னு சொல்லும் போதே நாம் என்ன சொல்லுகிறோம்? காப்பாற்றுகிறவரே. காப்பாற்றுகிறவரே. கை உயர்த்தி சொல்லுங்க, காப்பாற்றுகிறவர். இந்த தேசத்தை காப்பாற்றுகிறவரே, தேசத்தை காப்பாற்றுகிறவரே, இந்த பகுதியை காப்பாற்றுகிறவரே, காப்பாற்றுகிறவரே, என் குடும்பத்தை காப்பாற்றுகிறவரே, என் குடும்பத்தை காப்பாற்றுகிறவரே, குடும்பத்தை காப்பாற்றுகிறவரே. எசையா. அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. அதனாலதான் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்றாரு. வருதா? நான் பயப்படாமல், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிறேன்றவங்க நம்பிக்கையா இருக்கிறேன். இப்படி கையை உயர்த்தி காட்டுங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிறேன். பயம்
இருந்தது. ஆனால் நம் தகப்பன் பயம் நீக்குபவர் சொல்லுங்க. பயம் நீக்குபவர், காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆதலால் பயப்படாமல், பயப்படாமல் கலங்காமலும் இருக்கு. நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லு. நம்பிக்கையா இருக்கிறேன். பயப்படாம, பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. நல்லா தெரியுது. பல தடைய பாத்தியா? இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். ஆவி பேச விட மாட்டேன். ரீமா காத்தாலாம் இப்படி எழுப்புக்கு பார்க்கலாம், முடிச்சிடலாம். அவ்வளவுதான், போதும். ஃப்ளோவில் போடும். சேதா ராக்காப்பா. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, அடைகளை உடைக்கிறோம். மாமா இயேசு ராஜா, ஏ பாபா பாபா ராகா ராகா இயேசு ராஜா, இயேசு 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 ராஜா. காப்பாற்றுவா காப்பாற்றுவா, இறுதி வரை என்னை காப்பாற்றுவா, காப்பாற்றுவா, ஆமென், காப்பாற்றுவா, ஆமென். இறுதி வரை என்னை காப்பாற்றுவா. இயேசு ராஜா காப்பாற்றுவா, எப்போதும் காப்பாற்றுவா, glory. இறுதி வரை காப்பாற்றுவா. இயேசு ராஜா காப்பாற்றுவா, எந்நாளும் காப்பாற்றுவா, glory. இறுதி வரை காப்பாற்றுவா. பயப்படாமல் நம்பிக்கையாக இறுதி வரை நான் இருந்திடுவேன். பயப்படாமல் நம்பிக்கையாக இறுதி வரை நான் இருந்திடுவேன். நம்பிக்கையாக இருப்பதரா பயப்படவே பயப்படே. நம்பிக்கையாக இருக்கின்றேன் நான், பயப்படாமல் பயப்படாமல். தேங்க்யூ அப்பா. பலனும் கீதமுமானவர். ஆமென். நம்பிக்கையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. இதுல முக்கியமான வசனம் அந்த 3ஆம் வசனம் தான். வார்த்தை அவன் சொல்றான் வித் ஜாய். ஆங்கிலம் பாருங்க. therefore. ஏன் therefore? அதனால, எதினால? அவர் எனக்குள்ள இரட்சகராக, ஆமென், ஆவியானவராக, ஆவியானவராக, காப்பாற்றுகிறவராக, காப்பாற்றுகிறவராக எனக்குள்ள இருப்பதால therefore with joy, with joy, சந்தோஷமா நான் தண்ணி மொண்டு கொள்ளுவேன். தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறேன். சந்தோஷமா தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறேன். சந்தோஷமாய் நான் தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறேன். அதான் வசனம். வசனத்தை மொண்டு கொண்டு தியானிப்பதுதான் மொண்டு கொள்வது. ஆமென். அதுவும் எந்த ஊற்று? ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்லுங்க. ரட்சிப்பின் ஊற்று அவர்தான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். glory 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 glory. அவர்தான் ஜீசஸ். ரட்சிப்பின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று அவர்தான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். தண்ணி முண்டு வசனம் மொண்டு குடி. பார்த்து வாசிக்கும் போது குடிக்கிறீங்க. ஆமென். ஜாய் ஜாய் சொல்லுங்க. மகிழ்ச்சியோட ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, ஊற்று இயேசுவின் வார்த்தை தான். இயேசுவின் வார்த்தை தான் ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்பின் ஊற்று நான் மொண்டு கொள்கிறேன். நான் மொண்டு கொள்ளுகிறேன். குடிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. அப்படி குடிப்பதால அடுத்து 4ஆம் வசனம். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நாமத்தை தொழுது கொள்கிறேன். தொழுது கொள்ளுகிறேன். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன்.
துதிக்கிறார். Glory. இயேசையா. பா 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 ஷாரேலரே காபரா காதரா காபரா காதரா கபா ஆல்பன் மகுதரா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. 3 காரியம் அங்கே நடக்குது. 4ஆம் வசனத்துல தொழுது கொள்ளுகிறோம். தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்னா கூப்பிடுறோம். கூப்பிடுறோம். கால் அப்பான் இஸ்னே. கால் அப்பான் இஸ்னே. தொழுது கொள்வோம். தொழுது கொள்ளுவோம். தொழுது கொள்வதுன்னா அர்த்தம் கூப்பிடுவது. நல்ல தமிழ் இல்ல. தொழுது கொள்வது கூப்பிடுவது. கூப்பிடுவது. சொல்லுங்க கூப்பிடுறப்பான்னு சொல்லுங்க. கூப்பிடுறப்பா. அவர் நாமத்தை கூப்பிடுறோம். நாமத்தை கூப்பிடுகிறோம். ஏசாயான்னு சொல்லுங்க. ஏசாயா. கூப்பிட கூப்பிட ஏசாயா. குடிக்கிறீங்க. ஏசாயா. 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 கூப்பிடுறப்பா. ஏசாயா. காப்பாற்றுகிறவரே. ஏசாயா. காப்பாற்றுகிறவரே. 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 உம்மை கூப்பிடுகிறோம். ஒரு பக்கம் கூப்பிடுகிறோம், இன்னொரு பக்கம் அவரை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நல்ல கைதட்டி தூயவரில் மகிழ்ந்திருப்போம். 2 3 4 துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து நல்ல உற்சாகமா மகிழ்ந்திருப்போம். ஹalleluya. தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஓ இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் ஹalleluya. இதிலே களி கூறுவோம். இனி புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, புலம்பல் இல்ல, ஆமென். அழுகை இல்ல. புசித்து குடித்து கொண்டாடுவோம். புசித்து குடித்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். ஏசையா. கூப்பிடுங்க. ஏசையா. கூப்பிடுங்க. 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 ஆ பா பா பா. ஏ பா பா பா. ஏ ரே கா பா. ஏசையா. கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Thank you அப்பா. Thank you அப்பா. Glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஏ கா பா கா தட்டி நாம் ஷாடா ரா கா பா ஏ பா கா கா ரா. ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அப்படியே அந்த போர்டுல பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள்னு சொல்லுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அறிவிக்கிறோம். அறிவிக்கிறோம். கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய செய்கைகளை, எனக்கு செய்தவைகளை, எனக்கு செய்தவைகளை நான் அறிவிப்பேன். நான் அறிவிப்பேன். அவருடைய நாமம், அவருடைய நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்தது. உயர்ந்தது. இதை நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன். இதை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்தது. இதை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஹalleluya. ஹalleluya. பிரஸ்தாபப்படுத்துவேன். பிரஸ்தாபப்படுத்துவேன். அறிவிப்பேன். அறிவிப்பேன். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்தது. உயர்ந்தது. ரட்சிப்புமானவர், ரட்சிப்புள்ளவர், காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். இதை நான்
பிரஸ்தாபம் இதை பண்ணுவேன். நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். கத்தலா கராகாபா. லஹதெரிலே. ஊரகாபாகா. அதோடு நிறுத்தல. 5ஆம் வசனத்துல இது பூமி எங்கும் அறியப்பட கடவுதுன்னு சொல்லுங்க. பூமி எங்கும் அறியப்பட கடவுது. இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இப்படி காட்டுங்க. பூமி எங்கும் அறிவிக்கப்பட கடவுது. அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. பூமி எங்கும் இயேசுவின் நாமம் அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. இந்த பகுதியெல்லாம், இந்த பகுதிக்கெல்லாம், இந்த காளையர்கள் முழுவதும், இந்த காளுக முழுவதும் அறியப்பட கடவுது. இந்த முழு மாவட்டமும் இயேசுவின் நாமம் அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. இயேசுவின் நாமம் இந்த பகுதியெல்லாம் அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல தமிழ் இல்ல, அறியப்பட கடவுது. அறியப்பட கடவுது. எப்படி நல்ல தமிழ்னா அறியணும். அறியணும். அதான் அறியணும். அறியணும். அறிவிக்கணும். அறிவிக்கணும். கைதடுங்க. அறியணும். அறிவிக்கணும். நான் அறிவிக்கணும். அறிவிக்கணும். பூமி அறியணும். பூமி அறியணும். இயேசு நாமம். இயேசு நாமம் இந்த பூமி அறியணும். நான் அறிவிக்கணும். இயேசு நாமம் இந்த பூமி அறியணும். நான் அறிவிக்கணும். அபிஷேகம் இறங்கட்டும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. பாபா கதரா பாபா பாபா கதா. பெந்தெகோஸ்தே நாளன்று வல்லமை இறங்கட்டும். பெந்தெகோஸ்தே நாளன்று உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். தடைகள் உடையட்டும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இந்த இறுதி வசனம் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். இதோ இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவில் இருக்கிறார். பெரியவரா இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க. இதோ இஸ்ரவேலின் பரிசுத்த என் நடுவில் சபை நடுவில் இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். அதனாலே நீ சத்தமிட்டு கம்பீரி. சத்தமிட்டு கம்பீரி. இயேசையா. தேங்க்யூ அப்பா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் எனக்குள் இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். அதனாலதான் சத்தமிட்டு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி Thank you, Appa. Hallelujah. Thank you, Appa. Thank you, Appa. Hallelujah. Thank you, Appa. Hallelujah. Jesus. Hallelujah. Thank you, Appa. Thank
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் என் நடுவில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்புமானவர், ரட்சிப்புமானவர், ஏற்றரவாளர். ஏற்றரவாளர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கூட இருப்பவர். கூட இருப்பவர். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எந்த தீங்கும் எங்களை அணுகாது.